Hi and welcome back to our session. ஸோ எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் செக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமர் ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமாம் தானே? ஸோ அட்லீஸ்ட் தெரிஞ்ச கிராமர் ரூல்ஸையாவது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம ப்ரஷ் அப் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு 15 கிராமர் ரூல்ஸ் வந்து எனக்கு மேண்டேட்ரியாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல்ஸ் இதை வந்து என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருந்துருக்கணும். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நெய்தர், எய்தர், ஈச், எவ்ரி. சரிங்களா? இந்த நெய்தர் அண்ட் எய்தர் இஃப் தே ஆர் மென்ஷனிங் தி சிங்கிள் நவுன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இட்ஸ் ஆல்வேஸ் சிங்குலர். சப்ஜெக்ட் எனக்கு சிங்குலர், வெர்பும் எனக்கு சிங்குலராக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ செகண்ட் ரூல் பாருங்கள், along with, together with. சரிங்களா? along with, together with, including, in addition to, besides, as well as இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை தான் நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னோட மெயின் சப்ஜெக்டை நான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை நான் மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வெர்பை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒன் ஆஃப் தி ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் எனக்கு எப்படி இருக்கணும், ப்ளூரலாக இருக்கணும். வெர்ப் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்குலராக மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் மிஸ்ஸிங். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்கள், என்னோட மெயின் நவுன் தான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட வெர்ப் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? லெட்ஸ் சே த ப்ரைஸஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. அப்போ இந்த இடத்துல த ப்ரைஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், ஹேவ் வந்திருக்கணும். அவ்வளோதான். ஸோ மெயின் நவுன் ஏதோ அதான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். அதுக்கேற்ற மாதிரி என்னோட வெர்பு சேஞ்ச் ஆயிடணும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர். ஓகேவா? அண்ட் ப்ரிஃபர் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணி நான் என்ன தான் யூஸ் பண்ணணும், டூ தான் யூஸ் பண்ணணும், தேன் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்த ரூல் பாருங்கள், ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, பேர்லி. ஓகேவா? இதெல்லாம் வந்தால் இதை ஃபாலோ பண்ணி என்ன தான் யூஸ் பண்ணணும்னா வென் தான் யூஸ் பண்ணணும், தேன் யூஸ் பண்ணிடக்கூடாது. மோஸ்ட்லி ஸ்கேர்ஸ்லியை ஃபாலோ பண்ணி ஒரு சில இடத்துல நான் பிஃபோரும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? தென் அடுத்த ரூல் பாருங்கள், கலெக்டிவ் நவுன். இஃப் மை கலெக்டிவ் நவுன் இஸ் ஆக்டிங் டுகெதர் அப்படின்னா என்னோட சப்ஜெக்ட் சிங்குலர், வெர்பும் எப்படி தான் இருக்கும், சிங்குலராக தான் இருக்கும். அதே இது இஃப் மை கலெக்டிவ் நவுன் இஸ் ஆக்டிங் செப்பரேட்லி அப்படிங்கிற பட்சத்தில் வெர்பு எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளூரல் ஆகிடும். புரிஞ்சிச்சா? த கமிட்டி மெம்பர்ஸ் டேஷ் சப்மிட்டட் தேர் ரிப்போர்ட் அப்படின்னா கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒன்றா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் ஆக்டிங் டுகெதர். ஸோ ஐ ஷுட் யூஸ் ஹேஸ் சப்மிட்டட், நாட் ஹேவ் சப்மிட்டட். புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி. ஈச் அண்ட் எவ்ரி இஸ் ஆல்வேஸ் டேக் சிங்குலர் வெர்பு. ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரியை ஃபாலோ பண்ணி எனக்கு சிங்குலர் வெர்பு தான் வரணும், ஈவன் தோ மை நவுன் இஸ் ப்ளூரல். ஓகேவா? அண்ட் 9th கொஸ்டின் பாருங்கள், சஜஸ்ட், டிமாண்ட், ஆர்டர், இன்சிஸ்ட், இன்சிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எனக்கு இருந்துச்சு, இந்த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு இருந்துச்சுன்னா வெர்பு வந்து நான் எப்போயுமே என்ன தான் யூஸ் பண்ணணும், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு தான் யூஸ் பண்ணணும். லெட்ஸ் சே த டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்க்டு தி ஸ்டூடெண்ட் leave the class.
சரிங்களா? இப்படி இருக்குன்னா டீச்சர் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்டை கிளாஸுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட் லீவ்ஸ் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, த டீச்சர் த ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த இடத்துல சிங்குலர் சப்ஜெக்ட் தானே, சிங்குலர் வெர்பே போடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிடக்கூடாது. பட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டரா. ஸோ ஆர்டர் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஓகேவா? தென் 10th ரூல் பாருங்கள். ஒரு சில நவுன் வந்து எனக்கு எப்பயுமே எப்படி தான் இருக்கும், சிங்குலராக தான் இருக்கும். ஒரு சில நவுன் எப்பயுமே ப்ளூரலாக தான் இருக்கும். ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா? அன்கவுண்டபிள் நவுன் எப்பயுமே என்ன தான், எனக்கு சிங்குலர் தான். அப்போ வெர்பும் எனக்கு என்னவாக தான் இருக்கணும், சிங்குலராக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா த இன்ஃபர்மேஷன் யூ கேவ் மீ ஆர் குவைட் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா? இன்ஃபர்மேஷன் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ என்ன தான் வந்திருக்கணும், எனக்கு இஸ் தான் வரணும். வெர்பு வந்து இஸ் தான் வரணும், சிங்குலர் வெர்பு தான் வரணும். சரிங்களா? அண்ட் ஸோ பார்த்தோம்ல, ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் எனக்கு ப்ளூரலாக இருக்கலாம், வெர்பு எனக்கு சிங்குலராக மட்டும்தான் இருந்தாகணும். நோ சூனரை ஃபாலோ பண்ண என்ன தான் யூஸ் பண்ணணும், தேன் தான் யூஸ் பண்ணணும். வென் யூஸ் பண்ண கூடாது, தேன் தான் யூஸ் பண்ணணும். The police is always the plural noun. ஸோ என்ன வெர்பு தான் வரணும் அப்படின்னா, ப்ளூரல் வெர்பு தான் வரணும். போலீஸ் அப்படின்னா போலீஸை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வரணும், இட்ஸ் அ ப்ளூரல் கலெக்டிவ் நவுன். அதனால ப்ளூரல் வெர்பு மட்டும்தான் வரணும். த போலீஸ் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா நியூஸ் அப்படிங்கிறது எனக்கு எஸ்ஸில் முடிஞ்சாலும் கூட இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு எனக்கு சிங்குலராக மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூல் பார்த்தோம், நெய்தர் எய்தர். எனக்கு நெய்தர் எய்தரை ஃபாலோ பண்ணி எனக்கு சிங்கிள் நவுன் மட்டும் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு 2 நவுன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெர்புக்கு பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் நவுனை வந்து என்னோட மெயின் சப்ஜெக்டை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நெய்தர் மை ஃபோன் நார் மை லேப்டாப்ஸ் மிஸ்ஸிங். இப்போ இங்கே இஸ் வரணுமா ஆர் வரணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வெர்புக்கு பக்கத்தில் உள்ள இந்த நவுனை நான் என்ன பண்ணணும், மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். லேப்டாப்ஸ் இஸ் ப்ளூரல். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஆர் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இங்கே லேப்டாப்னு கொடுத்துருந்தாங்கன்னா இஸ் யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹாவ் லேர்ன்ட் இம்பார்ட்டண்ட் கிராமர் ரூல்ஸ் which will be useful for upcoming exams, particularly on SBI clerical mains examination. For sure, damn sure எப்படி தான் இருக்க போகுது, இங்கிலீஷ் செக்ஷன் ஈஸியாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி சிம்பிளான ரூல்ஸை தான் பெரிய கொஸ்டினில், ஒரு 8 வரி இருக்கிற கொஸ்டினில் ஒரு 3வது வரியில் கேட்டு வச்சுருப்பாங்க. வாசிக்கிற பொறுமை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.